வணக்கம்ப்பா. மருமக சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நைட்டு டிஃபனுக்கு ராகி தோசையும் காலை இட்லி மாவும் ரெடி பண்ணிடலான்னு பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நைட்டுக்கு ராகி தோசை பாட்டும்போதே 12:30 ஆகிட்டு, அதனால் இட்லி மாவு நைட்டுக்கு குளிர்ந்த நேரம் இல்லையா, புளிக்காது. அதனால் இது ரேஷன் அரிசி தான் நானே போட்டிருக்கேன். 5 டம்ளர் ரேஷன் அரிசி, 1/2 டம்ளர் பச்சரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம், நல்லா கல் உப்பு போட்டு 7-8 தடவை கழுவுனதில் பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இதுக்கு 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். 5 டம்ளர் அரிசின்னா 1 டம்ளர் உளுந்து. ஏற்கனவே 7 மணிக்கே இதை நானே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 4 மணி நேரம், மணி இப்போ 11:30 ஆகுது, ஓடிட்டுருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி உளுந்து தண்ணி தெளித்து ஓட விட்டுட்ருக்கணும். இதுக்கிடையில் பாருங்கள், இந்த அளவுக்கு மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம ஆட்டினோன்னா உளுந்த மாவு பந்து மாதிரி வரும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நாள் வெண்ணெய் எடுத்து வச்சேன். இன்றைக்கி அதையும் இந்த வேலைக்கு நடுவில் உருக்கிடலான்ட்டு உருக்கிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், மாவு எப்படி கிளம்பி வருதுன்னு. நம்ம தெளித்து ஆட்டினா தான் இந்த மாதிரி வரும். நீங்கள் தண்ணி எப்போவுமே உளுந்தில் மொத்தமாக ஊற்றிடாதீங்க. பிகினர்ஸுக்கு சொல்கிறேன். இப்போ நெய் ஓரளவு உருகி முடிஞ்சிட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ உளுந்து பாருங்கள், நல்லா ஓடி முடிஞ்சிடுச்சு. நல்லா பந்து மாதிரி வருது. இப்போ ராகி தோசைக்கு 100 உளுந்து எடுத்து ஏற்கனவே நானே போட்டு வச்சுருக்கேன். நெய் இப்போ நல்லா உருகி ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ கிரைண்டரில் அரிசி ஓடிட்டுருக்கு. நெய் வந்து ஒரு 200 நெய் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது 10 நாள் எடுத்து வச்ச ஆடையிலேருந்து எடுத்த நெய். இப்போ கிரைண்டரில் அரிசி நல்லா ஓடி முடிஞ்ச உடனே அதை நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் மாவு இட்லிக்கு நல்லாயிருக்கும். இப்போ 1/2 கிலோ ராகி மாவு எடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இது நல்லா ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதுக்கிடையில் அதுக்கு ஒரு 100 உளுந்து, 1/2 கிலோ ராகி மாவுக்கு 100 உளுந்து கிரைண்டரில் ஓடிட்டுருக்கு. இப்போ ராகி மாவை நம்ம இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கிடுவோம். கல் உப்பு நம்ம ஏற்கனவே முதல்ல போட்டாச்சு. இப்போது உளுந்த இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த ராகி மாவையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா அடித்து பிசைஞ்சு வச்சோன்னா இப்போ மணி 12 ஆகுது. நைட்டுக்கு கரெக்டாக இருக்கும். புளிச்சு ஒரு 8 மணிக்கு தோசை ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யணுன்னா ஒரு 12:30க்கு ரெடி பண்ணி வச்சா நைட் டிஃபனுக்கு நல்லா பிடிச்சி அழகாக வரும். இப்போவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.